ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ராஜி. ரீசெண்டாக இண்டஸ் வேலையிலேருந்து கேஸ்ட் அயர்ன் தோசை தவா வாங்கியிருந்தேன். இது சீசனிங்கோட தான் வருது, அதனால நம்ம சீசனிங் பண்ண தேவையில்லை. அதனால் மேனுவில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லேசாக தோசை தவா பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் வச்சு லேசாக ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுன தவாவை ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் தவாவை. தவா மேலே நம்ம எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வெங்காயம் அதில் தேய்ச்சிக்கிட்டேன். நல்ல பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸாக ஒன்று எடுத்து அதில் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி அந்த தோசைக்கல் சைடு ஓரங்கள் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தோசை ஊற்றியாச்சு. நான் முதல் தடவை ஊற்றுனேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஆப்பம் மாதிரியே கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றினேன். ஏன்னா வராமல் போயிடுச்சு என்னன்றதுன்னு டவுட்லேயே தான் நான் ஊற்றினேன். அதே போலவே கொஞ்சம் பிஞ்சு தான் வந்துச்சு. ஒரு முதல் தோசை சரியாகவே வரலை. அதனால் என்ன பண்ணால் மறுபடியும் நாம் எப்பயும் போல் சீசனிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தவாவை நல்லா தொடச்சிட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் நார்மலாக கட் பண்ணால் போதும், ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா வறுத்து விட்டுட்டேன். இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதோடய விடலைங்க, நான் தோசைகள் பெருசாக வாங்குற காரணமே நல்லா தோசை அகலத்துக்கு ரோஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறனால தான். அதனால் ரோஸ்ட் மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 முட்டை அதில் உடச்சி ஊற்றிட்டு ஆம்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். முட்டை எல்லா பக்கம் தோசைக்கல்ல படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் அகலமாக முட்டை ஊற்றுனது அப்படிங்கிறதுனால சரியாகவே எடுக்கும்போது வரலை. நான்ஸ்டிக் ஆகட்டும் அயன் தோசை தவையாகட்டும் நம்ம நார்மலாக எப்பயுமே பழக்கின கல்லில் முட்டை ஊற்றணும் அப்படின்னாலே ஒரு முட்டைக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அப்படின்னா பிஞ்சு தான் போகும். ஒரு முட்டை ஊற்றி நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா அழகாக வந்துடும். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக அதை திருப்பி போட்டு எடுத்தாச்சு. பிஞ்சு எடுத்துனாலும் அது திருப்பி போட்டு எடுத்துட்டான். என்கிட்ட 4 தோசை தவா இருக்குது. 4 தோசை தவாமே சரியாகவே வராது. அப்படி நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால நடுவில் உறிஞ்சு போச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு அயன் தோசை தவா வாங்கணும்னு சொல்லிட்டு இண்டஸ் வேலையை சூஸ் பண்ணேன். ஆனால் தோசைக்கல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நார்மலான தோசைக்கல்லுக்கே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் தோசை ஊற்றணும். அயன் தவாவுக்கும் அதே மாதிரி தான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம தோசை ஊற்றணும். கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் இந்த மாதிரி புகை வர்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல நான் அடுத்த தோசை நல்லா தோசைக்கல்ல வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா முருங்காயம் தேய்ச்சிட்டு எடுக்கிறதுக்காக வந்துட்டு தோசை சூப்பராக வந்துருச்சுங்க. ரொம்ப அழகாக மொட்டாட்டு வந்துச்சு. அதனால நான் ரோஸ்ட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரோஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு. நான் நினச்ச மாதிரியே எனக்கு தோசைக்கல் அமைஞ்சிருச்சு. எனக்கு தோசைக்கல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஒர்த்வார் மணின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக சீசனிங்கோட தோசைக்கல் வேணும் அப்படின்னா நீங்கள் இண்டஸ் வேலையை சூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கும் இது கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.